ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனை சோதனை வந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் நல்லவர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். உங்கள் வீடுகளில் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை சுகபத்திரம் ஜீவனோடு பாதுகாத்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்திற்கு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை புகழ வந்திருக்கிறோம். ஒன்னு சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பூமியில எத்தனையோ நல்லவர்கள், நம்மை விட சிறப்பாக ஜெபிக்கிறவர்கள், நம்மை விட அதிகமா ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இந்த பூமியில இல்ல. அவங்க எல்லாம் மறைந்து போய்விட்டார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள் கடந்து போயிருக்கிறார்கள். ஆனா நம்மை ஆண்டவர் இந்த பூமியிலே வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? நம்மை ஜீவனோடு பாதுகாத்து ஆண்டவர் இன்று வரையில வைத்ததற்கு ஒரு மாபெரும் நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது என்பது, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது தேவனுக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மனிதன் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுதான் நம்மை ஆண்டவர் உருவாக்கினதின் நோக்கம். ஆகவே இப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் என்று நம்முடைய யெகோவா தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உங்களுடைய வீட்டில் இருந்தபடி எந்த இடத்துல இருக்கிறீங்களோ ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வருவது மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். அவருடைய பிரசன்னத்துக்கு வருவது மகிழ்ச்சி. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. கை அசைத்து துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவர் எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லி பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்மை
நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம், ஜீவ பலியாக எம்மையே ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பாடலாமா? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரவே. கைகளை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆமென். துதிகன மகிமை உமக்கே செலுத்த வந்திருக்கிறோம், முழு மனதோடு செலுத்த வந்திருக்கிறோம். ஆமென். லீகிட்டா துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நீங்க பாட போறீங்க. ஆராதிக்க அன்பு கூற யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். எல்லாரும் சேர்ந்து அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. மறுபடியும் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தீனமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தீனமுமக்கே மகிமை. கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் ரபலசேதபஷே. வாழ்க 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 இயேசுவின் நாமம் வாழ்க. Come on everybody, கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க
எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ரபாலா சென்றரவே. உம்முடைய நாமம் வாழ்க, வாழ்க, வாழ்க. உம்முடைய அரசு வருக, உம்முடைய மாட்சிமை இறங்கி வருவதாக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு பெரிய ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 149வது சங்கீதத்தில் நான் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுடைய வாயில துதி, கையில பட்டயம். வார்த்தை என்கிற பட்டயம், ஜெபம் என்கிற பட்டயம், வாயில கர்த்தரை துதிக்கிற துதி. யோசபாத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, யுத்தம் வலிமையா இருக்கிறா, ஒன்னே ஒன்னு செய், அவருடைய மகத்துவத்தை புகழவும் அவரை உயர்த்தவும் துதிக்கிறவங்களை முன்னாடி நிறுத்து. இதுவரைக்கும் நீங்க ஜெபிச்சிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க, இப்ப துதிக்க உங்களை முன்னாடி நிறுத்து. அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டி விழுந்து போனார்களாம். இந்த நாளில் இந்த திறப்பின் வாசல் ஜெபம் விசேஷமான ஒரு ஜெபம். நான் இந்த இடத்துல இங்கே நிற்பது அருமையான மோகன் சி அண்ணன் பல வருடங்களுக்கு முன்பாக திருப்பத்தூர்ல எங்களுக்குள்ளே போட்ட விதைகள். சாம் ஜபதர் அண்ணன் திருப்பத்தூர்ல என்னை கொண்டு வந்து அவர்கள் பயிற்றுவிக்க ஆரம்பித்த போது இந்த அருமையான அண்ணன்மார்களுடைய நிழலிலே வளர படித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அப்பொழுது ஒரு நாள் அவருடைய செய்தி வேளையில இந்தியாவை குறித்ததான ஒரு பாரத்தை அருமை அண்ணன் பிரசங்கம் பண்ணி விடுத்து விட்டு அவருடைய அறைக்கு சென்றார். நான் பின்னாடியே போய் அவருடைய அறைக்குள்ளே போய் அவருடைய பாதங்களை பிடித்து நான் கெஞ்சி அழுதேன். எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும். இந்த தேசத்துக்காக கண்ணீரோட நீங்க ஜெபிக்கிறீங்களே, பாரத்தோடு இப்படி ஊழியம் செய்யறீங்களே, இதே அபிஷேகம் வேணும். அவர் சொன்னார், உன் மேல அந்த அபிஷேகத்தை அக்கினிய ஆண்டவர் ஊற்றுகிறாருன்னு சொல்லி என் சிரசின் மேல கையை வைத்து ஜெபித்த அந்த நாட்களை நான் மறக்கவே முடியாது. அவர்கள் போட்ட விதைகள் தான் இன்றைக்கு நாங்கள் எழும்பி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். அந்த விதைகள் வளர்ந்து கனி கொடுக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த திறப்பின் வாசல் ஜெபத்திலே சிலர் பேர் மேல முத்திரை போட போகிறார். சில ராட்சதர்களை கர்த்தர் இன்றைக்கு வீழ்த்த போகிறார். இந்தியாவில் இருக்கிற தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். நானா இருந்தா கையை தட்டி வாயை திறந்த அந்நிய பாஷையில நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் எல்லா வாயை திறந்து ஷபாலா தரபாதா நமாசே சோ லார்டோ ரெபாண்டரா சேகே சங்கரிக்கிற தேவனுடைய வல்லமை, சத்துருக்களை சங்கரிக்கிற வல்லமை. இன்னைக்கு நம்ம துதிக்கும் போது இந்த தேசத்தில் இருக்கிற சில ராட்சதர்கள் விழப்போகிறார்கள். இன்றைக்கு சில சரியான பெரிய பெரிய பர்வதங்கள் கோலியாத்துகள் இன்றைக்கு விழப்போகிறார்கள். இன்னைக்கு சில ஆமான்களுடைய கதை முடிகிறது. சில அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில இது ஒரு யுத்தம், இது ஒரு யுத்த நாள், இது ஒரு யுத்த மேடை. திறப்பின் வாசலில இத்தனை ஆண்டுகள் நாங்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டீரே, மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொன்னீங்களே, எழுப்புதலை தருவேன்னு சொன்னீங்களே,
மோசே மலையின் மேல இருப்பார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை வர்ஷிப் பண்ணுவோம்னு சொன்ன யோசுவா ரெவிதீமில கீழே நின்று யுத்தம் பண்ணா. The Joshua generation. பாராக் என்றால் அவன் துதி என்ற அர்த்தம். தெபொராள் சொன்னால் நான் ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியா நிக்கிறேன், நீ போய் யுத்தம் பண்ணு. பாராக்குக்கு புரியல, யோசபாத்துக்கு புரிஞ்சது. இன்னைக்கு நாமும் ஒரு நிமிடம் இருக்க இடங்களை எழும்பி நின்று நாங்க துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். When the power of the prayer and the praise comes together, பலவான்கள் செயல்பட முடியாது. இன்றைக்கு கர்த்தர் வான மண்டலத்தில் இருக்கிற பல விதமான கிரியைகளை ஆண்டவர் சங்கிலிகளால கட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கு உண்டாயிருக்கும். இப்பொழுது நாம் துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது எல்லா சத்துவங்கள், கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஆமென். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். துதி என்றாலே ஜெயம்தானே, ஜெபம் என்றாலும் ஜெயம்தானே. துதி என்றாலே ஜெபம் என்றாலும் ஜெயம்தானே. எக்காலம் வாயிலே, பட்டயமோ கையிலே. எக்காலம் வாயிலே, பட்டயமோ கையிலே. துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். அந்தகார வல்லமைகள் எதிர் நின்றாலும் நம்ம துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். அந்தகார வல்லமைகள் எதிர் நின்றாலோ துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். அக்கினியின் நம்புகள் ஏவப்பட்டாலோ துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். அந்தகார வல்லமைகள் எதிர் நின்றாலோ துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். அக்கினியின் நம்புகள் ஏவப்பட்டாலோ துதிப்போம், ஜெபிப்போம். எக்காலம் வாயிலே, பட்டயமோ கையிலே. எக்காலம் வாயிலே, துதிப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். ஆமென். ரபதலப சந்தலதலா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க ஆராதிக்கிற வேளையில, நாங்க ஜெபிக்கிற வேளையில, இன்னைக்கு கர்த்தர் இந்தியாவிலே ஒரு மாபெரும் காரியத்தை செய்ய போகிறீர். ராட்சதர்கள் விழும்ப போகிறார்கள், ராட்சதர்கள் விழப் போகிறார்கள். Giants are coming down. ராட்சதர்கள் விழுகிறார்கள். In the name of Jesus. பெலிஸ்தியர் சேனை சுண்டு கொண்டாலோ துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். கோலியாத் ராட்சதன் எதிர் நின்றாலோ துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். பெலிஸ்தியர் சேனை சுண்டு கொண்டாலோ துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். கோலியாத் ராட்சதன் எதிர் நின்றாலோ துதிப்போம், ஜெபிப்போம். எக்காலம் வாயிலே, பட்டயமோ கையிலே. எக்காலம் வாயிலே, பட்டயமோ கையிலே. துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயம். எல்லாரும் சேர்ந்து துதிப்போம், ஜெபிப்போம். துதிப்போம், ஜெபிப்போம்.
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. சொல்லுங்க, இம்மட்டும் உதவின இனியும் காத்திடுவா. உலகில இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகில இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த லோபா சந்தலபா. எல்லா கட்டுகள் உடைந்து விழுகிறது, எல்லா கட்டுகள் மறைவதாக, எல்லா பில்லி சூனியத்தின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை தருவீராக. ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய கால்களில் இருக்கிற சங்கிலிகள் விலகுவதாக. உம்மை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் உடைவதாக. நாவின் கட்டுகளை அவிழ்ப்பீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தம் அவர்களை தூய்மையாக்குவதாக. அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா, அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நம் மத்தியிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். I don't know whether you feel the presence of God. The Lord is in this place. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி பாத்திர, நீர் பாத்திரர் ஆண்டவரே. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க போகிறோம். அவரை போல வேற ஒரு தெய்வம் இல்லை. நான் உண்மையில சொல்றேன், நம்மள எத்தனை பேர் பலவீனப்பட்டு போனோம், எத்தனை பேர் மரண தருவாய்க்கு சென்றோம், எவ்வளவு சந்தேகங்கள் வந்தது. நம்மை ஆண்டவர் ஜீவனோடு பாதுகாத்த கிருபைக்கா ஆண்டவருக்கு நீர் மாத்திரம் பாத்திரர் என்று சொல்ல போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் உண்டு, ஆனா அவருடைய நாமத்தை போல ஒரு நாமம் இல்லை. அவருடைய நாமத்தை போல ஆராதிக்க வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா, I want you to put aside all your work. உங்க வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த வேளையிலே கர்த்தரை உயர்த்துவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு உங்களை முழுவதுமாய் அர்ப்பணிப்பீங்களா? இன்னைக்கு செய்தி வேளையில, இன்னைக்கு ஜெப வேளையில உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அருமையான மோகனன் மூலமாய் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வரப்போகிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 147:20, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. இருதயத்துல கைய வச்சு கேளுங்க, என்னையா இவ்வளவு நேசிச்சீங்க ஆண்டவரே? என்னையா இவ்வளவு நேசிச்சீங்க ஆண்டவரே? என் மேல இவ்வளவு பாசமா? பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுங்க, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே.
அவரை போல நம்மை நேசிக்க யாரும் இல்லை. அவரிடத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்த நாட்களை மன்னித்தரலும். என்னை முழுவதுமாய் சரண்டர் பண்ற ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவர். என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து என்னை மறுபடியும் எழுப்பி உமக்காக வல்லமையாய் பயன்படுத்தும்பா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. கைகளை உயர்த்தி தூயரே 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 சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. பாத்திர பாத்திரரே பாத்திரரே நீர் என்றும் தூயரே தூயரே. You are holy Lord. சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே. ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி தூயரே தூயரே holy சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே. ஆமென். பாத்திரரே நீ பாத்திரரே நீர் பாத்திரரே நீர் பாத்திரரே. You deserve the glory. You deserve the honor. You deserve every praise, every honor, every glory. For you alone are worthy. நீர் ஒருவரே பாத்திர அப்பா. எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய துதிகளையும் உம்முடைய பாதப்படியிலே கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த நாள் ஒரு மகிமையின் நாளாக மாறட்டும் சுவாமி. உலகம் முழுவதும் 160 தேசங்களிலிருந்து இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படட்டும். இருபுற கருக்குள்ள பட்டயமாய் ஊனையும் குறுக்கையும் பிரிக்கத்தக்கதாக, எங்கள் இதயத்தினுடைய ஆழங்களை வேறறுக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். மலையை மோதி அடிக்கிற சம்மட்டியாய் வெளிப்படட்டும். அக்கினிமயமான வார்த்தைகளாய் வெளிப்படட்டும். இன்றைக்கு எங்கள் தேசத்திலே ஒரு மாற்றம். ராட்சதர்கள் விழப்போகிறார்கள் ஆண்டவர். Giants are coming down today. We prophetically declare today at the beginning of this worship, திறப்பின் வாசல் ஜெபத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் பிரகடனப்படுத்தி சொல்லுகிறோம், இன்றைக்கு ராட்சதர்கள் விழுவார்கள். இந்த தேசத்தை கட்டி ஆண்ட ராட்சதர்கள் விழுவார்கள். இந்த தேசத்தின் மேல் ஆளுகை செலுத்தின ராட்சதர்கள் விழுவார்கள். Giants are falling down in Jesus' name. In Jesus' name. எங்க தேசத்தை ஆசீர்வதியும். எங்க தேசத்துக்கு க்ஷேமத்தை தாரும். நல்ல நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.